முன்னேற்ற கழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிற 5 முக்கிய தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்கள் மிக சிறப்பாக வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடனேயே முதல் கையெழுத்தாக அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 2000 வழங்கப்படும். குலவிளக்கு திட்டத்தின் கீழ் ரூபாய் 2000 வழங்கப்படும். அதே போல ஆண்களுக்கும் இலவச பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்படும் என்பது மிகுந்த வரவேற்புக்குரியது. அதே போல வீடு இல்லாதவர்கள், சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு நிலம் வாங்கி கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் என்றும் நம்முடைய பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார்கள். அதே போல கிராமப்புற மக்களுடைய பொருளாதாரத்தை நிமிர வைக்கின்ற வகையிலே தாய்மார்களுக்கு 125 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தி தரப்படும் என்கிற வாக்கு மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து 150 நாள் வேலைவாய்ப்பு திட்டமாக கொண்டு வரப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 5 லட்சம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டமும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 திட்டங்களும் சிறப்பாக எதிர்காலத்தில் எப்படி 2011லும் 2016லும் அம்மா அவர்கள் அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றினார்களோ, கிரைண்டர் மிக்சி, ஃபேன் கொடுத்தது, இலவச வேட்டி சேலை கொடுத்தது, அதே போல விலையில்லா ஆடுகள் வழங்கியது, விலையில்லா கறவை பசுக்கள் வழங்கியது போல இந்த திட்டங்கள் 5 திட்டங்களும் சிறப்பாக வருங்காலத்தில் எடப்பாடியார் நிறைவேற்றுவார்.